நான் 8 கேள்வி கேட்டா ஒண்ணுக்குமே பதில் இல்ல, இவ்வளவு இழிவுபடுத்துறாங்க. அதனால விட முடியாது. நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அதற்கு மறைவான விஷயத்தை சலசலப்பு வந்துகிட்டே இருக்கு, சத்தமே வரக்கூடாது. அதற்கு மறைவான விஷயத்தை எடுத்து போட்டாங்க. நான் அதை தொந்தி பிடிக்கிறேன். ஏகத்துவம் முஹிதீன் மௌலவி ஆய்வு, அது ஆய்வா உங்களுக்கு புரியுது? ஆய்வுடைய லட்சணம் புரியுதா உங்களுக்கு? இதே ஆய்வு. என்ன போய் சொல்றாங்க? மனிதர்களுடன் எவற்றை பேச அல்லாஹ் விரும்பினாரோ அவற்றையெல்லாம் குர்ஆனாக வழங்கிவிட்டான். எவரிடமும் இறைவன் பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌலிதை எழுதியவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மௌலிதுடைய ஆசிரியரை குறை சொல்றாங்க புத்தகத்துல. அதை பத்தி நாம பேசக்கூடாது. அப்ப அல்லாஹ் பேச வேண்டியதெல்லாம் குர்ஆனாக பேசிட்டா அப்புறம் எனக்கு யார்ட்டையும் பேச வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஏகத்துவ பத்திரிகையிலேயே ஒரு ஹதீஸை பற்றி நுபுவத்தில் நின்றும் நற்செய்திகள் அல்லாமல் எஞ்சிவிட்டன, நற்செய்தி மட்டும் மீதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ சஹாபாக்கள் நற்செய்தினா என்ன? அதுக்கு சொல்ற பதில் என்ன? மூமின்களுக்கு மறைவான விஷயங்களை அறிவித்துக் கொடுப்பது. அதாவது டோர் லாக் பண்ணுங்க. டோர் லாக் ஆளு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அது வேண்டாம். வெளியில போகக்கூடாது, போனவங்க திரும்பி உள்ள வரக்கூடாது. அதான ஒப்பந்தம். இன்னும் ஒரு மணி நேரம் 1 மணிக்கு சரியா முடிஞ்சிடும். அப்போ வெளியில போய்க்கிறோம். வெளியில போறவங்க திரும்பி உள்ள வர மாட்டாங்க. இங்க உட்கார முடியல, ஒரு டயர்டா இருந்துச்சுன்னா வெளியில போகட்டும், திரும்பி உள்ள வர முடியாது. அடுத்த அமர்வு தான் உள்ள வர முடியும். சிரிப்பு 2 தடவை சிரிப்புகள் வருது. சிரிப்புகள், நக்கல், கிண்டல் இதெல்லாம் வரக்கூடாது. இவர்களுக்கு இங்க விவாதத்தில் நடைபெறும் பொழுது உங்களுக்கு அவருடைய பேச்சு உங்களுக்கு உற்சாகமாகவோ சிரிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உணர்வு நீங்க வெளிக்காட்டக்கூடாது. கதவுல லாக் பண்ணி டோட்டலா உள்ளவங்க வெளியில போகக்கூடாது, வெளியில உள்ள வரக்கூடாது, திறக்க விடவே கூடாது. ரெண்டாவது, வால்நெட் உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மெயின் கேட்டை இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை டோட்டலா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சப்ளை பண்றது இடையிலாம் அதெல்லாம் விவாதிக்கும் பொழுது செய்ய வேணாம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும் உங்களுக்கு விவாதம். வாலண்டியர்ஸ் அப்படியே பின்னால உட்காந்துருங்க, இல்ல பின்னால நெல்லுங்கள உட்காந்துருங்க. இந்த கேட்ல யாருமே இருக்க வேணாம், க்ளோஸ் பண்ணிருங்க. டோட்டலா ஒரு ஆள் கூட க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆள் தேவையில்லை. அந்த கேட் பூட்டப்பட்டு விட்டாலும் அதுக்கு ஆள் தேவையில்லை. பூட்டிட்டு நீங்க எல்லாரும் அந்த கடைசியில உட்காந்துருங்க, இல்ல கடைசி நின்றுங்க. 2 தரப்பு வாலண்டியர்ஸ். நம்ம தரப்புல யாரும் நிக்கல, அவங்க தரப்புல எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. 2 தரப்பையும் சேர்ந்துதான் சொல்றது, ஒரு தரப்பை மட்டும் நாங்க சொல்லல. நடுவரா இருக்கிறவங்க 2 பேருமே நாங்க பேசும்போது 2 தரப்பையும் தான் சொல்றோம். நீங்க நம்ம தரப்பு தேவையில்லாத பேசுறது. 2 தரப்பையும் சேர்ந்தவங்களும் யாரும் நிக்க வேண்டாம், பின்னாடி உட்காருங்க நாங்க சொல்லியாச்சு. அன்பு சகோதரர்களே, நாம தெளிவாக அவர்கள் கேட்டதின் அடிப்படையில் சதீரத்தன் என்ற அந்த வார்த்தைக்கு குமரி பெண் தான் என்பதை பாத்திமா அவர்கள் சம்பந்தமாக வருகின்ற அந்த ஹதீஸில் இருந்து தெளிவாக எடுத்து வைத்து விட்டோம். இது விளங்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக புரியும். அதே போன்று அடுத்த ஒரு ஆதாரத்தையும் நாம முன்வைக்கிறோம், கேள்வியை முன்வைக்கிறோம். என்ன கேள்வி என்றால், இந்த கேள்வி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு அடிப்படை வழங்கணும். பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவர் நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிப்பதாக இருந்தால் எதை வைத்து தீர்மானிப்போம்? இவற்றை கொஞ்சம் தொழுகை, வணக்கம், வழிபாடு, இறையச்சம் இதெல்லாம் இருக்குது, அதனால இவர் ஒரு நல்லவர். இவர் தொழ மாட்டாரு, நோன்பு வைக்க மாட்டாரு, அல்லது மார்க்கத்துக்கு புறமா நடக்காரு, இறையச்சம் இல்ல, அதனால இவர் கொஞ்சம் மோசம் அல்லது நல்லவர் இல்ல இப்படின்னு தீர்மானிப்போம். யாரா இருந்தாலும் இந்த தீர்மானம் தான் அடிப்படையாக கொண்டு வரும். ஒருவரை மார்க்கத்தின் அடிப்படையில் நல்லவர் என்பதற்கும் தீயவர் என்பதற்கும் இதுதான். இது ஏன் கருத்தாக நான் சொல்லல, நம்மளும் இது நடைமுறையில் வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வே அப்படி சொல்றான். என்ன சொல்றான்?
யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைத்தோம். உங்களை பல கிளைகளாக பல கோத்தரத்துகளாக நாம் உருவாக்கியிருக்கிறோம். உங்களை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். அல்லாஹ்விடத்துல உங்களை யார் இறையச்சமிக்கவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக நல்லவர் சிறந்தவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். இதே மாதிரி வேற ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளைத்தான் பார்க்கிறான். அதாவது இந்த ஹதீஸிலேயும் சொல்லப்பட்ட அந்த ஆயத்திலேயுமே ஒரு கருத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு ஆள் நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ தீர்மானிப்பதற்கு அவருடைய இறையச்சத்தை தான் அளவுகோலாக வைக்கணும். இறையச்சத்தை அளவுகோலாக வச்சு இவர் நல்லவர் அல்லது இவர் மோசமானவர், இவர் சரியில்லை இப்படின்னு தீர்மானிக்கலாம். இது ஒரு ஆயத்தோட ஹதீஸ் மட்டும் இல்ல, குர்ஆன்ல இதே மாதிரி ஏராளமான ஆயத்து ஹதீஸ் இருக்குது. இதை அடிப்படையா மனசுல புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த மௌலூதுல என்ன வரும் தெரியுமா? ஷாவுல் ஹமீது நல்லவர் கெட்டவர் என்று பிரிச்சு இவர் நல்லவர் தான் இவர் கெட்டவர் தான் என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படையை வைக்கிறார். என்ன அடிப்படை அவர் வைக்கிறாரு? இவர் நல்லவர், ரொம்ப தொழுதாரு அதனால நல்லவர் இப்படின்னு வரல. இவர் சினிமா பாக்குறாரு அதனால கெட்டவர் அப்படின்னு வரல. இறையச்சத்தை வச்சு அவர் சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவர் அவர் எந்த நிலையில் இருக்கிறார், பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறார், அந்த நிலைக்கு அரபியில் ஒரு வார்த்தை இருக்குமா இல்லையா? அந்த அரபி வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து அதுல இருக்கக்கூடிய நம்பரை வைத்து அதை வச்சு கணக்கு பண்ணி இவர் நல்லவர் கெட்டவர் முடிவு பண்ணலாம். இதை இன்னொருக்கு சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி அவர் எப்படி அதை கொண்டு வராருங்கிறதையும் சொல்ல வர. அதாவது ஷாவுல் ஹமீத் அவர் ரொம்ப ஏழை. அந்த ஹதீஸ் அந்த ஹிகாயத்து கொஞ்சம் நீளமா அப்படி வந்துகிட்டே இருக்கு. அதுல லாஸ்ட் நான் சொல்றேன். அவர் ஏழையா இருக்கிறார். இதே சம்பவத்தில் இந்த பொண்ணு பேசினாரு வந்தாருன்னு சொல்றமா இல்லையா? அந்த சம்பவத்துல அந்த பெண்ணுடைய தகப்பனார் அவர் அமீரா இருக்கிறார், நல்ல வசதி படைத்தவராக அமீராக இருக்கிறார். இவர் ஏழையா இருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, இந்த ஏழை விட இந்த புக்கராவை விட அந்த அமீரை விட இந்த ஏழை தான் சிறந்தவர் உயர்ந்தவர். இந்த புக்கரா இந்த ஏழை தான் சிறந்தவர். அந்த அமீர் என்னது அவர் சிறந்தவர் இல்ல. எதை வச்சு சொல்றாரு? அமீர் சிறந்தவர் இல்ல, இவர் தான் சிறந்தவர், ஏழை தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வர. என்ன தத்துவம்? அமீர்ங்கிற வார்த்தையில அல்லது உமராங்கிற வார்த்தையில முதல் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன எழுத்து இருக்குது? அலிஃபும் மீமும் இருக்குது. ரெண்டு எழுத்தா? இந்த அலிஃபும் மீமுக்கும் அப்ஜல் கணக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அலிஃபுக்கு இத்தனை எழுத்து, மீமுக்கு இத்தனை எழுத்து, இத்தனை நம்பர். அலிஃபுக்கு இத்தனை நம்பரு, மீமுக்கு இத்தனை நம்பரு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில இந்த இடத்துல அமீர் அப்படின்னு வருதா இல்லையா? அதுதான் முதல் எழுத்தா அலிஃப், இரண்டாவது எழுத்து மீம். அலிஃபுக்கு அந்த அப்துல் கணக்கின் அடிப்படையில அலிஃப்னா ஒரு நம்பர், மீமுனா அதுக்கு 40. மொத்தம் எத்தனை வருது? 41. இந்த நம்பர் 41. அமீருங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் 2 எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை வச்சு பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய டோட்டல் நம்பர் 41. இந்த புக்ராங்கிற வார்த்தை வருது இல்லையா? புக்ரான ஏழை. அதுலயும் முதல் 2 எழுத்து எடுத்துக்கிறாரு. அந்த 2 எழுத்து முதல்ல பே இருக்குது, ரெண்டாவது காப் இருக்குது. பேய்க்கு ஒரு நம்பர், காப்புக்கு ஒரு நம்பர். மொத்த டோட்டல் நம்பர் அதுல எவ்வளவு? 180. அதாவது அமீர் என்ற அந்த வார்த்தையில முதல் எழுத்துடைய டோட்டல் நம்பர் 41. புக்ரா என்ற எழுத்து ஏழைகள் அப்படின்னு வருதா இல்லையா? அதுல இருக்கக்கூடிய பே காப் அந்த 2 எழுத்துடைய டோட்டல் நம்பர் 180. இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 180 இருந்து 41 கழிச்சுட்டார், கூட்டி கழிச்சுட்டார். 41 என்னது? அந்த அமீருக்குள்ள 41 நம்பர் இருக்குதா இல்லையா? அந்த நம்பரை 180 சுத்ராவுடைய நம்பர் இருக்குதா இல்லையா? அந்த 180 இருந்து 41 கழிச்சுட்டா மிச்சம் எவ்வளவு இருக்குது? 139 இருக்குது.
அதனால இந்த அமீரை விட இந்த புக்ரா தான் சிறந்தவர். நம்பரை கணக்கு பண்ணி பார்க்கணுமா? நம்பரை போட்டு இந்த எழுத்துக்கு இந்த நம்பர், இந்த எழுத்துக்கு இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பரை கணக்கு பண்ணி வச்சு அதை டோட்டல் பண்ணி எது கூடுதலா இருக்கு எது கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை கணக்கு பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணுமா, இவர் நல்லவர் கெட்டவரும் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மூணு கிதாபுல இங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இறையச்சத்தை வச்சு நல்லவர் கெட்டவர் கிடையாது.